அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ. எப்படி பனிமூட்டம் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம ஊட்டியிலையோ இல்லை கொடைக்கானல்லையோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஒரு நாள் இப்படி இருக்குது பனி, ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஷீட் போட்டிருப்போம் முன்னாடி கார் பார்க்கிங்க்கு. அந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முத்தாக தண்ணி அப்படி இருக்கும். மார்கழியில் தான் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்போ வெயில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆனால் காலையில் இப்படி இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். ஆள் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு கோல்டு வந்து எப்படி இருக்குன்னா ட்ரை காஃபாக இருக்குது. யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க அது சரியாகவே சீக்கிரம் போக மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காலையில் ஓவர் பனியாகவும் திரும்ப வந்து ஒரு 10 மணிக்கு மேலே ஓவர் வெயிலாகவும் இருக்குது இல்லையா. அந்த கிளைமேட் மாறி வர்றதுனால கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ட்ரை காஃப் இருக்குது. அது வந்து சீக்கிரம் சரியாக போக மாட்டேங்குது. என்ன தான் கஷாயம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டாலும் டக்குனே சரியாகவே ஆக மாட்டேங்குது. அப்படி தான் இருக்குது. கீழே மேலே எல்லாமே நான் வந்து பூ பறிக்காமல் விட்டேன். நாள் அது வந்து எப்படி பூத்து இருக்குது பாருங்கள். இவ்வளோ பூ நான் வந்து பறிக்காமல் விட்டுட்டேன். வேஸ்ட்டாக தான் போகுது. பறிக்க முடியல. வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங்கில் டைம் இல்லை அப்படின்னா அப்படி பறிக்க முடியாது. பசங்களும் வச்சுக்க மாட்டாங்க. பறித்து எதிர் வீட்டு ஆண்டி கோயிலுக்கு போனாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பறிக்காமல் விட்டுட்டேன். நான் கோயிலுக்கெலாம் வந்து டெய்லி போக மாட்டேன். அவங்க அடிக்கடி போவாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து பறித்து கொடுத்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவிலுக்காவது பூ வந்து போய் சேரும். ஆனால் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த பூ நம்ம பறிக்காமல் விட்டது இந்த பூ மலர்ந்துருக்கு பாருங்கள். நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே வெளில வந்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். மார்னிங்கை வந்து பனி அவ்வளோ அதிகமாக இருந்ததுனால நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறேன், அதுக்கு சைட் டிஷ் என்ன செய்கிறேன்றதான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பார் தான் நான் வந்து வச்சுருக்கேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாம்பார் ஆகிடும். ஏன்னா பிடிக்கும். இப்போ ரொம்ப பாப்பாவுக்கு வந்து சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து நல்லா லூஸாக கிளறி கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி பொரித்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம அடிக்கடி செய்கிறதில்ல, எப்போவாது ரேராக தான் செய்கிறது. அடிக்கடி பொரித்து கொடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வடித்து வச்சுட்டேன். சாம்பாரும் நல்லா வந்து காய்கறிகள்லாம் போட்டு நல்லா இந்த குண்டு மிளகாய் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். சாதமும் பாருங்கள் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலைகள் வந்து இருக்கும். அதில் இந்த பனி வேறு இப்படி இருந்துச்சுங்களா, அதனால் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் கோலம் அப்படின்ட்டு இருந்தேன். முருங்கைக்கீரை ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது என்ன நம்ம முருங்கைக்கீரையே செய்யாமல் இருக்குமே, எப்படியாவது நம்ம செஞ்சிடணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நம்மளுக்கு கரையான் அரிப்பு நம்மளோட அருகால் வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன், லாங் வீடியோவும் போட்டிருந்தேன். லாங் வீடியோ வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்டாக வந்து போட்டுறோன்னு சொல்லி போட்டேன். இது நாங்கள் அப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. இன்ஜினியர் சாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா. அதனால் இதில் வந்து தயங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெரியணும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இனி அவங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது ப்ரிகாஷனாக செய்வாங்க இல்லையா. அதனால் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். உடனே சொன்னதுமே வந்து சார் பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து சின்சியரானவர், நல்லா பண்ணுறவர், நல்லா வந்து சூப்பராக இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு வீடு வந்து நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கவர். சொன்னதுமே ஈவினிங்கே சார் வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஒன்றுமே வந்து இல்லை.
அதனால் மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை அவிச்செல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக. சிப்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ரச சாதம் அந்த மாதிரி ஏதாவதுனா கூட தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு ஒரு 4-5 இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து நான் சக்கரவள்ளி கிழங்குல அடை பண்ணியிருந்தேன், விரும்பி சாப்பிட்டாங்க. மரவள்ளி கிழங்குலையும் பண்ணலாம், ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம். சிப்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கி நம்ம அதை வந்து அடை கூட பண்ணலாம். அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்குல வந்து வடையுமே பண்ணலாம். இப்போ வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால் போடலான்னு சொல்லி தான் நான் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சிப்ஸ் கட்டையில் போட்டு சீவி வச்சுருக்கேன். அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவு பிரித்து வச்சேன், கொஞ்சம்லாம் ஒட்டிட்டு தான் இருக்குது. போடும்போதுமே சிலது பிரிஞ்சிருது, சிலது ஒட்டின மாதிரியே தான் இருந்துச்சு. அதை போட்டு கரெக்டாக பசங்க வர டைமுக்கு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும் போட்டிருந்தா. எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிப்ஸை வந்து போட்டு எடுக்கலாம். ஒன்று வந்து போட்டு செக் பண்ணேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் மற்றதை போட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணேன். நான் அப்புறம் இன்ஜினியர் சார் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, பதறி அடிச்சுட்டு சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. லைட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஸ்டார்டிங் இது உங்களுக்கு, அதான் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அந்த ட்ரீட்மெண்ட் பிஎஸ் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண சொல்லலாம்னு நினச்சிட்டு நான் வந்தேன் சார். ஐயோ என்ன இப்படி இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்குமே, ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருக்கலாமே. நாங்கள் லைட்டாக தெரிஞ்சதுங்க சார், இவ்வளோ இந்த அளவுக்கு உள்ளே குடஞ்சி எடுத்துருக்குன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நாளே நாங்கள் பண்ணிட்டோம், உடனே நாங்கள் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இல்லை சார் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்படிங்களா, சரி. இதுக்கு வந்து அப்புறம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து பார்த்தாரு, பக்கத்தில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சார் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது வந்து வேறு வீடும் கட்டிகிட்டு இருக்காங்களாம், வேறு அருகால் வச்சு மாற்றி ஆள் அனுப்பி நான் வந்து வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து என்ன சொன்னார் சாருன்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் பக்கத்தில் அடித்தோன்னா அந்த கிராவல் அடிப்போம்ல, அது பள்ளமாக இருந்தால் நம்ம மேடு ஏற்றுறதுக்கு அடிப்போம்ல, அந்த கிராவல் மண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுங்களாம். செம்மண் இருக்குல்ல, கலராக இருக்கும் பாருங்கள், அந்த செம்மண் பக்கத்தில் எங்கேயாவது அடித்தா அது மூலயமா வர வாய்ப்பு இருக்குது. மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் இருந்தால் அது மூலயமா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. பெரிய மரங்கள் நம்ம வீட்டில் எதுவும் இல்லை, பின்னாடி வீட்டில் கொய்யா மரம் ஒன்று இருக்குது, அது மூலயமா வருமா என்ன நமக்கு தெரியல. அதே மாதிரி ரைட் சைடு வந்து நம்ம காம்பவுண்ட் போடுறதுக்கு முன்னாடி செடி வைக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் இந்த செம்மண் அடித்தாங்க தான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்ம காம்பவுண்ட் வச்சோம். எதுக்கும் நீங்கள் பக்கத்து வீட்டில் செக் பண்ணுங்கள், கேளுங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னாங்க. நான் கேட்டேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மண்ணோட தன்மை, நம்ம வீட்டோட நம்ம வந்து அருகால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டே வச்சுருவோம், மண்ணில் வந்து அருகால் படுற மாதிரி தான் வைப்போம். மண்ணோட தன்மையும் இதுக்கு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ரீசன். சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதையாக வந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மருந்து வீடு கட்டுறப்பே மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுறதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக வருது, அப்போல்லாம் அது கிடையாதுங்க சார், அதனால தான் நான் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொந்த வீடு இன்ஜினியர் இல்லாமல் கட்டுறவங்களே அடித்து சொன்னாங்க, நாங்களாம் இதெல்லாம் மருந்து அடிக்கலை, ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டு சார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, இனிமே வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள், மருந்து வச்சிட்டோன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. சின்ன சின்னதாக நீங்கள் அருகால் பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள், ஒரு கோடாக ஒரு மண் தள்ளிட்டு அப்படியே கோடாக இருக்கும் பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நீட்டாக கோடாக மண் போயிட்டே இருக்கும், அது கண்டிப்பாக கரையான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு போனாங்க, செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக வந்து இருந்துச்சு. ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்கலேன்ற வருத்தம் வந்து இன்னுமே எனக்கு வந்து இருக்குது. பார்க்குறப்பெல்லாம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. கரையான் அரிச்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலில் உள்ளே போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சிப்ஸும் போட்டு எடுத்தாச்சுங்க. அதில் வந்து காரம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள்,
பெருங்காயம் இதையெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நம்ம சிப்ஸில் போட்டு நல்லா வந்து குலுக்கி விடணும். பெரிய பாத்திரத்தில் வச்சு குலுக்கி விடணும். குலுக்கி விட்டோன்னா நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்க்கும்போது நமக்கு கிழங்கு எப்போவுமே ஒரு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் சாப்பிட்டோன்னா. அதனால் அது பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. கிழங்கு வகையான பொருட்கள் எப்போவுமே செஞ்சோன்னா அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிழங்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அந்த வந்து கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும், செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2-3 நாளைக்காவது பசங்க எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பியாகிடும் ஸ்கூல் விட்டு வந்ததுமே. ஏன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸு இந்த சிப்ஸ்லாம் பிடிக்கும். இது நம்ம கடையிலலாம் வந்து சிப்ஸ் வந்து கிடைக்குது தான். ஆனால் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப வந்து ஹைஜீனிக்கானது பசங்களுக்கு. அவங்க எத்தனை நாள் எண்ணெயில் செய்கிறாங்களோ என்னவோ தெரியாது. நம்ம வீட்டில் வந்து சுத்தமான எண்ணெயில் சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. கொஞ்சம் நம்ம வந்து மெனக்கெட்டு செஞ்சோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி என் பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வீட்லேயே ஹைஜீனிக்கான முறையில் செஞ்சு கொடுத்து நம்ம வீட்டு குழந்தைங்கள வந்து சந்தோஷப்படுத்தலாம். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான சிப்ஸ் வந்து வீட்டிலேயே வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்களா பசங்களுக்கு என்னங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.